சமீபத்தில் திருமாவளவன் பேசும்போது கூட நம்ம இந்த கூட்டணியில் இருக்கணுமா வேணாவா, போனால் என்ன நஷ்டம் வரப்போகுது, யாரால் என்ன செஞ்சிட முடியும், இடி இன்கம் டேக்ஸ் வச்சு ரைடு விடுவாங்களா, இல்லை மத்திய அரசு என்ன பண்ண முடியும், மாநில அரசு என்ன பண்ண முடியும், நம்ம எல்லா இடர்பாடுகளையும் தாங்கி தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு கொடிக்கம்பம் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் முதல்ல நம்ம கொடிக்கம்பத்தை தான் எடுக்கிறாங்க. 1000 பிரச்சனைகளை சந்திக்கிறோம், கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. திருச்சி கூட்டத்துக்கு தான் சொல்கிறேன், அதில் பேசுகிறது தான் இப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இந்த கூட்டணி ஆட்சியில் இல்லைன்றது தெரியுது. ஏன்னா பேருக்கு தான் திமுக கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோன்னு, ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் எதிராகவே வருதுன்றது தான் அவர் அந்த இதோடைய வெளிப்பாடு. சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பகிரங்கமாக போட்டு உடைச்சிட்டார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெலாம் நிறைவேற்றுனீங்கன்னா நீங்கள் அது என்னென்ன நிறைவேற்றணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு உடனே உடைச்சிட்டார். சட்டம் ஒழுங்கு, இந்த பாத்ரூமில் கைதிகள் வலிக்கி விடனா அதுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் பாத்ரூமா, அப்போ போலீஸ் அதிகாரிகள் யாரும் வலிக்கி விடுறது இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் அவர் பேச பற்றி பல விஷயங்களில் இது பண்ணுறாரு. இப்போ இந்த முத்தரசன் மட்டும்தான் இப்போ அங்கே உட்காந்துட்டு முட்டு கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாம் கிளம்பிட்டு அவரும் கிளம்பிடுவார். அப்போது இந்த பிரச்சனை என்னென்னா பாமக உடச்சி கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னு சொன்னல, அப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடு திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு தான் பண்ணாங்க. ஆனால் அது வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். திருமாவளவன் வெளியே போகிறது மட்டும் இல்லை, சிபிஎம் சிபிஐ மற்றவர்களும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்போ ஒரு பயம் வருது. அதனால தான் அந்த முடிவு அப்படி நிறுத்துகிறாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே கிளாஷ் ஆகி, அது ஈகோ கிளாஷ் ஆகி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இதை தான் அன்புமணி ராமதாஸ் சுட்டி காமிக்கிறார். அதனால் திமுக கூட்டணின்றது வந்து ஒரு சந்தோஷமான கூட்டணியாக இல்லை அப்படின்றது தான் இப்போதைய